வெல்கம் டு வேட்டுகோப். இன்றைக்கி நம்ம ஜுவல்ல ப்ரைஸில் 4வது லெசனுக்கான எம்சிக்யூ பார்க்கலாம். முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 2 வீடியோ நகை மதிப்பீடுக்கு எம்சிக்யூ நம்ம போட்டிருக்கோம். அது தனி ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு 3 லெசன் கவர் பண்ணி ஒரே வீடியோவில் போட்டிருப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கா 7வது லெசன் தரமுத்திரை அப்படின்ட்டு அந்த லெசனுக்கு எம்சிக்யூ நம்ம போட்டிருப்போம். இப்போ 4வது லெசனுக்கான எம்சிக்யூ பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், தங்கத்தின் உறைப்பட்ட இடத்தில் சிறுதுளி நைட்ரிக் அமிலம் அல்லது டச்சமிலத்தை வைத்ததும் போலி நகைகள் எந்த நிறமாக மாறும்? அதாவது ஒரு நகை போலி நகையாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நைட்ரிக் அமிலம் அல்லது டச் அமிலம் வைத்தால் அது எந்த நிறமாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பச்சை நிறமாக மாறும். ஓகேங்களா? அப்போது போலி நகையில் நைட்ரிக் அமிலமோ இல்லைன்னா டச் அமிலமோ ஏதோ ஒன்று வச்சா அது பச்சை நிறமாக மாறிடும். ஓகேங்களா? அந்த உறைப்பட்ட இடம் தேய்க்கிறாங்கள்ல, அந்த தேய்க்கிற இடத்துல தேய்ச்ச இடத்துல அது வச்சோம்னா அந்த பச்சை கலரில் மாறிடும். ஓகேங்களா? அப்போது அது போலி நகைன்னு கண்டுபிடிச்சிடலாம். 2வது கொஷின், வார்ப்பு நகைகள் பெரும்பாலும் எந்த கேரட்டில் செய்யப்படுகிறது? வார்ப்பு நகைகள் பெரும்பாலும் எந்த கேரட்டில் செய்யப்படுகிறதுனா 18 கேரட்டில் செய்யப்படுகிறது. ஓகேங்களா? வார்ப்பு நகைகள் 18 கேரட்டில் செய்கிறாங்க. ஓகேங்களா? வார்ப்பு நகைகள் 18 கேரட்டில் செய்யப்படுகிறது. 3வது கொஸ்டின், கீழ்காணும் நகைகளில் உருக்கிய பிறகும் தரம் மாறாத நகைகள். அதாவது ஒரு நகையை நம்ம உருக்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா அதோட தரம் மாறாமல் இருக்கிற நகை என்னென்ன அப்படின்னா வார்ப்பு நகைகள், ஹால்மார்க் வகை நகைகள், கற்கள் பதித்த கெட்டி நகைகள். இது எல்லாமே ஓகேங்களா? இது 3மே உருக்குன அப்புறம் அதோட தரம் மாறவே மாறாது. ஓகேங்களா? அதான் மேற்கண்ட அனைத்தும் ஆப்ஷன் இ தான் ஆன்சர். அடுத்தது 4வது கொஷின், கீழ்காணும் நகைகளில் உருக்கிய பிறகு தரம் மாறக்கூடிய நகைகள். அப்போது தரம் மாறாத நகைகள் இதெல்லாம் வார்ப்பு நகைகள், ஹால்மார்க் வகை நகைகள், கற்கள் பதித்த கெட்டி நகைகள். இதெல்லாமே தரம் மாறாத நகைகள். ஆனால் தரம் மாறக்கூடிய நகைகள் கசை நகைகள், மூடிய வகை கல் நகைகள். அப்போது மேற்கூறிய இரண்டும், இந்த 2 நகையும் தரம் மாறக்கூடியது. ஓகேங்களா? ஆப்ஷன் இ தான் ஆன்சர். அடுத்தது 5வது கொஷின், எல்லா வகை நகைகளுக்கும் பொது கழிவு கட்டாயமாக எத்தனை சதவிகிதம் போடப்படுகிறது? எந்த வகை நகையாக இருந்தாலும் அதுக்கு பொது கழிவு 5% போட்டே ஆகணும். ஓகேங்களா? விடை இ தான் ஆன்சர். அதாவது அது ஹால்மார்க் வகை நகையாகவே இருந்தாலும் 5% பொது கழிவு போட்டே ஆகணும். ஓகேங்களா? அடுத்தது 6வது கொஷின், எந்த வகை நகைகளுக்கு கூடுதல் கழிவு 10% போடப்படுகிறது? அதாவது எந்த வகை நகைகளுக்கு கூடுதல் கழிவு 10% போடப்படுகிறது அப்படின்னா கசை நகைகளுக்கும் திறந்த வகை கல் நகைகளுக்கும் 10% போடப்படுகிறது. அதான் மேற்கூறிய இரண்டும். ஓகேங்களா? சரி, இது விடை இ வரணும். மேற்கூறிய இரண்டும், அதாவது கசை நகைகள், திறந்த வகை கல் நகைகள், இந்த 2த்துக்கும் தான் 10% போடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, எந்த வகை நகைகளுக்கு கூடுதல் கழிவு 15% போடப்படுகிறது? கூடுதல் கழிவு 15% போடப்படுகிறதுனா அரக்கு வைத்த நகைகள், மூடிய வகை கல் நகைகள், மேற்கூறிய இரண்டும். இதுக்கு விடை இ தான் ஆன்சர். சின்ன இ, அதுதான் ஆன்சர். அதாவது கற்கள் வைத்த நகைகள், மூடிய வகை கல் நகைகள், இதுக்கு 15% கூடுதல் கழிவு போடுறாங்க. அடுத்தது 8வது கொஷின், எந்தெந்த வகை நகைகளுக்கு கூடுதல் கழிவு 5% போடப்படுகிறது? ஓகேங்களா? வார்ப்பு நகைகள், கற்கள் பதித்த கெட்டி நகைகள், மேற்கூறிய இரண்டும். அப்போது 5% கூடுதல் கழிவு போடப்படுற 2 நகை என்னது? வார்ப்பு நகைகள், கற்கள் பதித்த கெட்டி நகைகள். அதுவே 15%னா அரக்கு வைத்த நகைகள், மூடிய வகை கல் நகைகள். அதுவே கூடுதல் கழிவு 10% அப்படின்னா கசை நகைகள், திறந்த வகை கல் நகைகள். ஓகேங்களா? அடுத்தது, எந்த வகை நகைகளுக்கு பொது கழிவு 5% மட்டும் போடப்படுகிறது அப்படின்னா ஹால்மார்க் வகை நகைகளுக்கு மட்டும்தான் பொது கழிவு மட்டும் போடுவாங்க. ஓகேங்களா? கூடுதல் கழிவு போட மாட்டாங்க. மற்றது எல்லாத்துக்குமே கூடுதல் கழிவு போடுவாங்க. ஹால்மார்க் நகைக்கு கூடுதல் கழிவு போட மாட்டாங்க. ஓகேங்களா? தரத்தின் கழிவு போடுவாங்க. ஓகேங்களா? தரத்தின் கழிவு இப்போ 91.6 இருக்குன்னா அதுக்கு போடுவாங்க. கூடுதல் கழிவு போட மாட்டாங்க. ஓகேங்களா? பொது கழிவு 5% மட்டும்தான் ஹால்மார்க் நகை. அடுத்தது இன்னொன்று, அதே கொஷின் தான், வேறு மாதிரி கேட்டிருக்கு பாருங்கள்.
கூடுதல் கழிவு இல்லாத நகை எது? ஹால்மார்க் வகை நகைகள். ஓகேங்களா, ஆப்ஷன் A தான் ஆன்சர். ஹால்மார்க் வகை நகைகளுக்கு தான் கூடுதல் கழிவு கிடையாது. அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. பொது கழிவு 5% மட்டும்தான். அடுத்தது 11வது கொஷின். எந்த வகை நகைக்கு மொத்த எடையில் சுமார் 40 முதல் 50% வரை கழிவு ஏற்படும்? ஓகேங்களா, 40 முதல் 50% வரை கழிவு ஏற்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அரக்கு வைத்த நகைகளுக்கு தான் 40லேருந்து 50% காலியாகிடும், அதோட கழிவு போயிடும். ஓகேங்களா, அப்போது அரக்கு வைத்த நகைகள் வாங்கவே கூடாது. அரக்கு வைத்த நகைகள்னால் அது போலாக இருக்கும். இது ஃபுல்லாக அரக்கு வச்சுட்டு மேலே மூடிடுவாங்க. ஓகேவா, இதுதான் அரக்கு வைத்த நகைகள். அப்போது அரக்கு வைத்த நகைகளுக்கு தான் 40% முதல் 50% வரை கழிவாகவே போயிடும். ஓகேங்களா, அந்த நகை வேஸ்ட்டு தான். அடுத்தது 12வது கொஷின். இதுலேருந்து எல்லாமே சம்மு தான். மாடல் சம்மு, புக்கில் இருக்கிற மாடல் சம்மு, அப்புறம் பயிற்சி வினாக்கள் மாடல் சம்மு, அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 12வது கொஷின். 35.300 கிராம் எடை இருக்குது. 21 கேரட் தங்கத்தை, அதாவது 35.300 கிராம் கொண்ட எடை கொண்ட 21 கேரட் தங்கத்தை 20 கேரட் தங்கமாக மாற்ற வேண்டும் என்றால் எத்தனை கிராம் கலவை தேவைப்படுகிறது? அதாவது 21 கேரட்டை 20 கேரட்டாக மாற்றணும். அப்போது உயர்ந்த கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமாக மாற்றுவது, அந்த மெத்தடில் போடணும். ஆன்சர் வந்து 1.765 கிராம். 1.765 கிராம். அதாவது புள்ளி வச்சதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அதை ஒவ்வொரு இலக்காக தான் சொல்லணும். ஓகேங்களா, 765 கிராம், 1.765 கிராம் தான். இதை 21 கேரட் இருக்கிறத 20 கேரட்டாக மாற்றணும் அப்படின்னா கூடுதலாக 1.765 கிராம் நம்ம கூடுதல் கலவை சேர்க்கணும். ஓகேங்களா, அதுதான் கான்செப்ட். அடுத்தது 13வது கொஷின். 38 கிராம் எடையுள்ள 18 கேரட் தங்கத்தை 38 கிராம் எடையுள்ள 18 கேரட் தங்கத்தை 21 கேரட் சுத்த தங்கமாக மாற்ற. அப்போது 18 கேரட் தங்கத்தை 21 கேரட் தங்கமாக மாற்றுறாங்க. அப்போது குறைந்ததுலேருந்து உயர்ந்ததாக மாற்றுறாங்க. அதான் குறைந்த கேரட் தங்கத்தை உயர்ந்த கேரட் தங்கமாக மாற்றுவது. அப்போது 38 கிராம் எடையுள்ள 18 கிராம் தங்கத்தை 21 கேரட் சுத்த தங்கமாக மாற்ற வேண்டுமென்றால் எத்தனை கிராம் சுத்த தங்கம் தேவைப்படுகிறது அப்படின்னா 38 கிராம் தேவைப்படுது. ஓகேங்களா, 38 கிராம் தேவைப்படுது. 38 கிராம் தேவைப்படுது. அதாவது 38 கிராம், அதாவது குறைந்ததுலேருந்து உயர்ந்ததாக மாற்றணும் அப்படின்னா எத்தனை கிராம் இருக்கோ அதே தான் ஆன்சராக வரும். ஓகேங்களா, இங்கே 38 இருக்குன்னா இங்கேயும் 38 தான் வரும். அடுத்தது 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் சந்தை விலை 5,900 ரூபாய். அதாவது 1 கிராம் 24 கேரட். ஓகேங்களா, 24 கேரட்டோட சந்தை மதிப்பு எவ்வளோ? 5,900 ரூபாவாம். எனில் 91.6% சுத்தமுள்ள 22 கேரட்டின் விலை எவ்வளவு அப்படின்னா 5,404.40 கிராம். ஓகேங்களா, ரூபாய் 5,404.40 ரூபாய். ஓகேங்களா, இதுதான் 22 கேரட்டோட விலை. இது ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோ சால்வ் பண்ணி போடணும் அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ நாங்கள் இப்போ போடுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது நல்லா கிளியராக புரியும். அடுத்தது 15வது கொஷின். 400 கிராம் 53.2% ஆபரண தங்கத்தில் எத்தனை கிராம் சுத்த தங்கம் இருக்கும்? அதாவது 400 கிராம் 53.2% ஆபரண தங்கத்தில் எத்தனை கிராம் சுத்த தங்கம் இருக்கும்? ஆபரண தங்கம்னாவே என்னது? ஏதாவது கலவை கலந்துருக்கும். அப்போது அதில் எத்தனை கிராம் சுத்த தங்கம் இருக்கும் அப்படின்னா 212.800 கிராம் தான் சுத்த தங்கம் இருக்கும். பாதிக்கிட்ட பாதி போயிடுச்சுல்ல, அப்போது 212.800 கிராம் தான் சுத்த தங்கம் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது 16வது கொஷின். 1 கிராம் சுத்த தங்கத்தை 22 கேரட்டாக மாற்ற எத்தனை கிராம் மாற்று உலோகம் தேவை? அதாவது 1 கிராம் சுத்த தங்கத்தை 22 கேரட்டாக மாற்ற எத்தனை கிராம் மாற்று உலோகம் தேவை? அதாவது சுத்த தங்கமாக இருக்குது,
அதை வந்து நம்ம கலவையாக மாற்றணும். ஓகேங்களா, அது 22 கேரட்டாக மாற்றணும் அப்படின்னா 0.091 கிராம். இதோட எக்ஸாம்பிள், அதாவது மாதிரி வினாக்கள்லாம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, மாதிரி வினாக்கள்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். ஓகேங்களா, பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம். பயிற்சி வினாக்களுக்கான ஆன்சர்: வட்ட வடிவ கற்களை அளவிடும் போது எதனை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஓகேங்களா, வட்ட வடிவ கற்களை அளவிடும் போது எதனை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதாவது வட்ட வடிவ கல் ஒன்று இருக்குது, அதை அளவிடணும் அப்படின்னா அதோட விட்டத்தை தான் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஓகேங்களா, வட்டம் விட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வட்ட வடிவ கற்களை அளவிடணும் அப்படின்னா நம்மளுக்கு அதோட விட்டத்தை தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். அடுத்தது 18வது கொஷின்: எந்த வகை கற்களை அளவிடும் போது அதன் நீளத்தையும் அகலத்தையும் அளந்து அதன் கூட்டுத்தொகையை இந்த கல்லின் அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? அப்படின்னா ஓவல் வடிவ கற்கள், அதாவது ரவுண்டாக இருக்காது. ஓகேங்களா, இப்படி இருக்கும், நீள்வட்டம் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓவல் வடிவத்தில் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இதோட நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி அதோட கூட்டுத்தொகையை கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேங்களா, அதான் ஓவல் வடிவ கற்கள். அடுத்தது 19வது கொஷின்: எந்த வகை கற்களை அதன் மூளை விட்டத்தின் அளவினை அளவாக கொண்டு கல்லின் எடையை கணக்கிட வேண்டும்? மூளை விட்டம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, மூளை விட்டம்னா என்னவே? சதுர வடிவ கற்கள். மூளை விட்டத்தை கொண்டு அளவிடுறாங்க அப்படின்னா அது சதுர வடிவ கற்களாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது 20வது கொஷின்: எந்த வகை கற்களை அளவிடும்போது கல்லின் எடையை போல் 1.5 மடங்காக கணக்கில் கொள்ள வேண்டும்? அதாவது முத்து பவளம் போன்ற கற்களை நம்ம அளவிடும்போது 1.5 மடங்காக கணக்கில் கொள்ள வேண்டும். அதுதான் ஆ மற்றும் ஆ. ஓகேங்களா, அடுத்தது 21வது கொஷின்: ஒரு கருப்பு மணியின் பொது அளவு மற்றும் அதன் எடை. ஓகேங்களா, பொது அளவுன்னா அது ஒரு கருப்பு மணி வந்து பொது அளவு 2 கிராம் இருக்கும். எடை வந்து 0.02 கிராம் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது 22வது கொஷின்: கருப்பு மணியின் அளவு எத்தனை எம்எம்க்கு மேலே இருந்தால் கல்லின் அளவினை கடைபிடிக்க வேண்டும்? அப்போது 2 எம்எம்க்கு மேலே இருந்துச்சுன்னா தான் கல்லோட அளவுக்கு நம்ம கணக்கு வைக்கணும். ஓகேங்களா, அடுத்தது 23: வெள்ளி நகையில் படிந்துள்ள அழுக்கினை அகற்ற கீழ்காண்பவைகளில் எது பயன்படுகிறது? அப்போ வெள்ளி நகையில் எதனா அழுக்கு படிந்து இருந்துச்சுன்னா அதை அகற்றுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க? சில்வர் டிப், சில்வோ அப்படின்ற ஒரு 2 மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. அதான் மேற்கண்ட இரண்டும் விடை தான் ஆன்சர். அடுத்தது 24வது கொஷின்: 40 கிராம் எடையுள்ள, இது வந்து பயிற்சி வினாக்கள். ஓகேங்களா, 40 கிராம் எடையுள்ள 21 கேரட் தங்கத்தை 20 கேரட் தங்கமாக மாற்ற எத்தனை கிராம் மாற்று உலோகம் தேவைப்படும்? அப்போனா உயர்ந்த கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமாக மாற்றணுன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நான் எல்லாத்துக்குமே ஃபார்முலா கொடுக்குறேன். ஒரு 5 ஃபார்முலா வரும். அந்த 5 ஃபார்முலாவும் நான் பேக் சைடில் கொடுக்குறேன், லாஸ்ட்டாக ஃபைனலாக கொடுக்குறேன். அப்போது ஆன்சர் வந்து 2 கிராம். இந்த வீடியோவில் வந்து நான் கொஷின் ஆன்சராக போடுறேன், இன்னொரு வீடியோவில் சம் எல்லாமே சால்வ் பண்ணி நான் போடுறேன். ஓகேங்களா, அடுத்தது 25வது கொஷின்: 60 கிராம் எடை உள்ள 22 கேரட் தங்கத்தை 20 கேரட் தங்கமாக மாற்ற எத்தனை கிராம் மாற்று உலோகம் தேவை? இதுவும் உயர்ந்த கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமாக மாற்றுறது தான். ஓகேங்களா, 6 கிராம் தேவை. ஓகேங்களா, இது எல்லாமே ஆன்சர் புக்கில் இருக்காது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 10 சம்முக்குமே ஒரு ஃபஸ்ட்டு 2 கொஷின் இதாக இருக்கும், அடுத்தது எல்லாமே சம்மு தான். அந்த சம்முக்கான ஆன்சர் நீங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க, சப்போஸ் ஆன்சர் தெரியல அப்படின்னா. ஓகேங்களா, 6 கிராம். அடுத்தது 26வது கொஷின்: 76 கிராம் எடையுள்ள 18 கேரட் தங்கத்தை 21 கேரட் சுத்த தங்கமாக மாற்ற எத்தனை கிராம் தூய தங்கம் தேவை? 76 கிராம் தான். ஓகேங்களா, சொன்னல குறைந்ததுலேருந்து உயர்ந்ததாக மாற்றணும் அப்படின்னா எத்தனை கிராம் தேவை? 76 கிராம் தான் தேவை. ஓகேங்களா, 76 கிராம். அதே தான் வரும்னு சொன்னல, இங்கே எது இருக்கோ அதே தான் வரும் அப்படின்னு சொன்னேன். 76 கிராம் தான் தேவை. ஓகேங்களா, அடுத்தது 27வது கொஷின்: 24 கேரட் தங்கத்தின் 1 கிராம் விலை 6000 ரூபாய் அப்படின்னா 91.6% சுத்தமுள்ள 22 கேரட்டின் விலை எவ்வளவு அப்படின்னா 5496 ரூபாய். ஓகேங்களா, 5496 ரூபாய்.
அடுத்தது 28வது கொஷின். 1 கிராம் 24 கேரட்டின் தங்கத்தின் விலை 5490 எனில் 21 கேரட் தங்கத்தின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 21 கேரட் தங்கத்தின் விலை என்ன அப்படின்னா 5197.5 ரூபா. ஓகேங்களா, இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது 29வது கொஷின். 25% சுத்தமுள்ள 20 கிராம் எடை கொண்ட மோதிரத்தில் உள்ள சுத்த தங்கத்தின் எடை எவ்வளவு அப்படின்னா 15 கிராம். ஓகேங்களா, 15 கிராம் சுத்த தங்கம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் கீழே ஃபார்முலா தரேன், அது ஒன்று ஒன்றா போட்டு சால்வ் பண்ணுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோ சால்வ் பண்ணுறதுக்கு போடுறேன். ஓகேங்களா. அடுத்தது 30வது கொஷின். 20 கேரட் தரம் உள்ள 90 கிராம் எடை உள்ள வளையலில் எத்தனை கிராம் சுத்த தங்கம் உள்ளது அப்படின்னா 74.97 கிராம். அதாவது இந்த பாயிண்ட் வச்சு வருதில்ல, அதுக்கு மேலே 1-2 டிஃபர் ஆகும் நீங்கள் போடும்போது. இதில் நான் போட்டிருக்கிறது 74.97 கிராம். ஓகேங்களா, விடை ஆ. சிமிலியராக தான் வரும், ரொம்ப இதாக தான் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது 31வது கொஷின். 50 கிராம் சுத்த தங்கத்தை 21 கேரட் ஆபரண தங்கமாக மாற்ற எத்தனை கிராம் காப்பர் தேவை? அப்போ எத்தனை கிராம் காப்பர் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 7.142 கிராம், 7.142 கிராம். ஓகேங்களா. அடுத்தது இதோட சம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. மொத்தமாகவே ஒரு 5 மாடல் தான் இருக்கும். ஓகேங்களா, 5 மாடல் தான் இருக்கும், 5 ஃபார்முலா தான் இருக்கும். அது ஃபார்முலா எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டைப்பு உயர்ந்த கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமாக மாற்றுவது. அந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அது என்ன உயர்ந்த கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமாக மாற்றுவது அப்படின்னா, இப்போது 24 கேரட் தங்கம் இருக்குது, அதை நம்ம 21 கேரட் தங்கமாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். ஃபார்முலா என்னது? பிகே மைனஸ் எஃப்கே டிவைடட் பை எஃப்கே இன்ட்டு பிடபிள்யூ. ஓகேங்களா, பிடபிள்யூ. இதில் பிகேனா என்ன, எஃப்கேனா என்ன, பிடபிள்யூனா என்னன்னு சொல்கிற பாருங்க. பிகேனா பிகினிங் கேரட், அதாவது தொடக்க கேரட். ஓகேங்களா, தொடக்க கேரட், தொடக்கத்தில் ஒரு கேரட் கொடுத்துருப்பாங்களா அது. அடுத்தது எஃப்கேனா ஃபைனல் கேரட். ஓகேங்களா, எஃப்கேனா ஃபைனல் கேரட். பிடபிள்யூனா பிகினிங் வெயிட், ஆரம்ப எடை. தமிழில் பார்த்தீங்கன்னா பிகேனா ஆரம்ப கேரட், எஃப்கேனா முடிவு கேரட், பிடபிள்யூனா ஆரம்ப எடை. ஓகேங்களா. இது அந்த கொஷினில் பார்த்து நீங்கள் கிவன் போட்டு ஆன்சர் சால்வ் பண்ணிங்கன்னா வரும். அதாவது உயர்ந்த கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்தது 2வது கொஷின், 2வது டைப்பு. குறைந்த கேரட் தங்கத்தை உயர்ந்த கேரட் தங்கமாக மாற்றுவது அப்படின்னா, இப்போது 21 கேரட் இருக்குது, அதை 24 கேரட் தங்கமாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா. அதாவது குறைந்த கேரட்லேருந்து உயர்ந்த கேரட் மாற்றணுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே தான். எஃப்கேனா ஃபைனல் கேரட், பிகேனா பிகினிங் கேரட், பிடபிள்யூனா பிகினிங் வெயிட். ஓகேங்களா, பிகினிங் வெயிட். எஃப்கே மைனஸ் பிகே டிவைடட் பை 24 மைனஸ் எஃப்கே இன்ட்டு பிடபிள்யூ. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இதில் போட்டிங்கன்னா இந்த மாடலுக்கு ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது தங்கத்தின் விலையை மதிப்பிடுதல். ஓகேங்களா, தங்கத்தின் விலையை மதிப்பிடுதல், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 24 கேரட் தங்கத்தின் சந்தை விலை எவ்வளோ இருக்கோ, 24 கேரட் தங்கத்தின் சந்தை விலை எவ்வளோ இருக்கோ அது கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அது இன்ட்டு சுத்த தங்கத்தின் சதவிகிதம், சுத்தத்தின் சதவிகிதம் எவ்வளோ இருக்கோ அது போட்டு டிவைடட் பை 100 போட்டுடணும். ஓகேங்களா, அது போட்டால் தங்கத்தோட விலையை கண்டுபிடிச்சிடலாம். 4வது மாடல் ஆபரண தங்கத்தை சுத்த தங்கமாக மாற்றுதல். ஆபரண தங்கம்னா என்னவே, ஏதாவது கலவை கலந்துருக்கும், ஒன்று வெள்ளி இல்லைன்னா காப்பர் கலந்துருக்கும். அந்த தங்கத்தை சுத்த தங்கமாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா ஆபரண தங்கத்தின் எடை இன்ட்டு தங்கத்தின் சதவிகிதம் டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாடல் சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது 5வது ஃபார்முலா சுத்த தங்கத்தை ஆபரண தங்கமாக மாற்றுதல். சுத்த தங்கத்தை ஆபரண தங்கமாக மாற்றுதல், அதுக்கு ஃபார்முலா எவ்வளோ,
என்னதுன்னா சுத்த தங்கத்தின் எடை டிவைடட் பை சுத்தத்தின் சதவீதம் இன்ட்டு 100 மைனஸ் சுத்த தங்கத்தின் எடை, இதை விட்டுறக்கூடாது ஓகேங்களா. மைனஸ் சுத்த தங்கத்தின் எடை, அதாவது சுத்த தங்கத்தின் எடை டிவைடட் பை சுத்தத்தின் சதவிகிதம் இன்ட்டு 100 மைனஸ் சுத்த தங்கத்தின் எடை. இந்த 5 மாடலில் தான் இந்த 4வது லெசனில் எல்லா சம்முமே கேட்பாங்க. நம்ம வந்து ஃபைனலாக எக்ஸசைஸ் சம்முக்குமே கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்கோம், எக்ஸாம்பிள் சம்முக்குமே கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.